World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். ஜோதிட துறையில் 25 ஆண்டுகளுக்கு மேலாக சேவை செய்து இன்று வாழ்நாள் சாதனையாளர் விருது வாங்க வந்துள்ள உயர் திரு PK சந்திரசேகர் ஐயா அவர்களை சிறப்புரை வழங்க மேடை கழிக்கின்றேன். வாழ்க பாரதம், வளர்க ஜோதிடக்கலை, ஓங்குக ஜோதிடர்கள் ஒற்றுமை. தர்மசாஸ்திரா ஜோதிட வித்யாலயா 5ஆம் ஆண்டு ஜோதிட குடும்ப விழா, பட்டமளிப்பு விழா, இதை சீரும் சிறப்போடும் நல்ல முறையில் நடத்தி கொண்டிருக்கின்ற தலைவர் டாக்டர் மணிகண்டராஜ் ஐயா அவர்களுக்கு அனைத்து ஜோதிட மாமேதைகளுடைய அருளோடு அவரை வாழ்த்தி வணங்குகிறேன். 5 கரத்திணை யானை முகத்திணை இந்தின் இளம்பிறை போலும் ஏற்றினை நந்தி மகந்தனை நாணக் கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. இந்த தர்மசாஸ்திராசோட வித்யாலயா, அதாவது 5 நாள், இந்த 5ஆம் ஆண்டுக்கு 5 நாள் ஜோட குடும்ப விழாவாக நடத்துகிறாரு அப்படின்னா அது சாதாரண விஷயம் இல்லை. அனைத்து ஜோடர்களும் அவருக்கு நாம் எல்லா விதமான ஒத்துழைப்பும் தர வேண்டும். ஏன்னா ஜோதிடங்கிறது ஒரு கடல் போன்றது. இது உலகத்தில் முக்காவாசி தண்ணி கடல், காவாசி தான் மக்கள் வாழும் இடம். இது 18 மகான்கள் முனிவர் ரிஷிகள் சேர்ந்து எழுதின ஜோட சாஸ்திர நூல்களில் 4,50,000 சுலோகங்கள் இருக்கின்றது. அது இல்லாமல் காக்கேர்த்தியாரியர், புலிப்பாணி இவங்கெல்லாம் எழுதின பாடல்கள்லாம் ஒரு 50,000 பாடல்கள் இருக்கும். மொத்தம் 5 லட்சம் பாடல் கொண்டது சாஸ்திரம். இது ஒரு கடல் போன்றது. கற்றது கைமண்ணளவு, கல்லாது உலகளவு. இந்த உலகளவில் நாம் அதாவது என்ன சொல்கிறது, பொறுமை, அமைதி, நிதானம், கவனம், அதாவது அந்த ஆவி இருக்கிற வரைக்கும் 4 அகந்தை கூடாது, ஆணவம் கூடாது. எதுக்கு இது சொல்கிறேன்னா, ஒவ்வொரு ஜோதிடரும் ஒவ்வொரு விஷயத்தில் ஒவ்வொரு சப்ஜெக்டில் ஃபஸ்ட் கிளாஸான நம்பர் 1 இருக்காங்க. அது காரணம், இப்போ கண் டாக்டர் தனி, காது மூக்கு தொண்டை டாக்டர் தனி, பல் டாக்டர் தனி, MBBS படித்தா ஊசி தான் போட முடியும், MS படித்தா தான் ஆப்ரேஷன் பண்ண முடியும், MD படித்தா தான் எல்லா செக்கப்பும் பண்ணி அருகம்புல் போல் மாத்திரை எழுதி கொடுத்து நல்லது பண்ண முடியும், மயக்க டாக்டர் தனி. அந்த மாதிரி இந்த 12 பாவங்களிலே ரொம்ப நல்ல நல்ல கருத்துக்கள்லாம் ஒளிந்திருக்கிறது. மக்களுக்கு உள்ள ஜாதகம் பார்க்கின்ற வருகின்ற பொழுது அவர்கள் என்ன ஓரையில் வருகிறார்கள் அப்படிங்கிறத நம்ம கவனிக்கணும். அந்த ஓரைக்கு தகுந்த கேள்வி தான் அவங்ககிட்ட இருக்கும். அதே மாதிரி முக்குண வேலையிலே எதில் வர்றாங்கன்னு கவனிச்சாலும் அதுக்கு தகுந்த பலன் தான் இருக்கும். அது மட்டும் இல்லை, கௌரிங்கிறதுல சுகம், லாபம், சோரம், தனம், இந்த மாதிரி அந்த இதுலேயும் எதில் வர்றாங்கிறதையும் கவனித்து சொன்னோம்னா இன்னும் துல்லியமாக இருக்கும். அதை விட சிறப்பு பிரசன்னம். இந்த பிரசன்னம்ங்கிறது எப்படின்னு, எந்த நிமிஷம் எத்தனை மணி எத்தனை நிமிஷத்துக்கு உள்ளே வர்றாங்க, அப்போ என்ன லக்கணம் ஓடிக்கிட்டு இருக்குது, இந்த லக்கணத்திற்கு அம்சா லக்கணம் என்ன, அதில் கிரகங்கள் நின்ற நிலைகள் என்ன, அதை பொறுத்து தான் அவங்களுடைய ஜாதகம் அமைஞ்சிருக்கும். அதனுடைய இப்போ இன்னைக்கு ஓடிக்கிட்டு இருக்கிற நட்சத்திரம் மகம் அப்படின்னா அதனுடைய அசுபனி மகம் மூலம். அந்த மாதிரி திரிகோண நட்சத்திரத்தில் வருவார்கள். ஒரு லக்கணம் எடுத்துக்கிட்டால் மேசம்னா மேசம், ஜிம்மன், தனுசு, அதனுடைய திரிகோண லக்கணத்தில் வருவாங்க. அந்த மாதிரி ராசி, இதையெல்லாம் நம்ம ரொம்ப கவனமாக கவனிக்கணும். ஒரு ஜாதகங்களில் முதல் லக்கணம், லக்கணாதிபதி என்ன நிலையில் இருக்கார் அப்படிங்கிறத நம்ம ரொம்ப நல்ல முறையில் கவனிக்கணும். நன்னும் லக்கணாதி என்னை நாடியே சுவர்கள் பார்க்க, விண்ணழகோர் வியப்ப வெற்றியும் புகழும் கொண்டு எதிர்த்தவர் தமை அடக்கி மண்ணுலகத்தில் நன்மை பெற வாழ்வான். அதாவது லக்கணம்ங்கிறது லக்கணாதிபதி போய் என்ன சாரை வாங்கினாரு, என்ன வீட்டில் போய் அமர்ந்தாரு,
அந்த வீடு நட்பா பகையா ஆட்சியா உச்சமா, அது என்ன சாரம், அம்சத்தில் போய் அந்த லக்னாதிபதி எப்படி இருக்காரு, யாருடைய பார்வை பெறுகிறார் அப்படிங்கிறத வச்சு பலன் சொல்வேமானால் அது கரெக்டாக இருக்கும். லக்னாதிபதிங்கிறது அஸ்திவாரம். அதாவது அவனிவன் ஜனனக்கோள் நற்கோளாகில் அதிகார இவன் தனக்கு சொந்தமாகும், கேவலமில்லாதவன் கெடுதி இல்லாதவன் கூலி வேலை செய்யானா. கை நீட்டி சம்பளம் தான் கொடுப்பாங்க, கை நீட்டி சம்பளம் வாங்க மாட்டாங்க. லக்னாதிபதி சுபர்மணி ஏறி சுபர் வீட்டில் இருந்து சுபர் பார்வை பெற்றால், அதே மாதிரி ஒரு ஜாதகத்தை கையில் வாங்குற பொழுது குரு எப்படி இருக்காருங்கிறத கவனிக்கணும். குருங்கிறது காணப்பா குருபதி நிலைமைப்பாரு, கணமுள்ள ராசி நின்ற நிலையப்பாரு, லக்கணேச நிலையப்பாரு, திசபுத்தி பார்த்து உன் மனதை திடப்படுத்தி உத்தமனை அவருடைய ஊழ்வனை எடுத்து செப்புங்கிறார். அப்ப குரு ராசி லக்கணம் காலப்புருஷ லக்கணத்திற்கு மறையாமல் இருக்க வேண்டும். 1-9 திரிகோணத்திலேயோ அல்லது 1-4-10 கேந்திரத்திலேயோ சில லக்கணங்களுக்கு மட்டும் குரு மறையலாம், அது விதிவிலக்கு. மிதனங்கண்ணி லக்கணத்துக்கு குரு பாதகாதிபதியாக வர்றதுனால 6-8-12 கூட இருக்கலாம். ஆனால் சில லக்கணங்களுக்கு குரு மறையக்கூடாது. அதே மாதிரி குரு நல்ல இடத்துல இருந்துட்டாவே அந்த ஜாதகனை சாமானியமாக யாரும் வெல்ல முடியாது. அதாவது சரம் சிரம் உபயம், இந்த சரம் அப்படிங்கிற மேசம் கடகம் துலாம் மகரம், இதில் இந்த சரராசியில் குரு இருந்தால் பொன்னவன் சரத்திலேரில் புகழுடன் அரசர் பாலில் துன்மதி ஏதுமில்லா தூய்மையான தொழில் செஞ்சு பிழைப்பாங்களா சன்மார்க்க சேர்க்கையோடு. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கரணை அருட்பெருஞ்சோதி வள்ளலார் வழியில் வாழ்கிற மாதிரி நல்ல நேர்மையான முறையில் அந்த ஜாதகர்கள்லாம் வாழ்வார்கள் அப்படிங்கிறது ஒரு கருத்து. அது மாதிரி 9 கிரகங்களுக்கும் சரம் சிரம் உபயம் அப்படிங்கிற கிரகங்கள் நின்றதுக்கு பலன் ஜோட பிரம்மாண்ட சேகரங்கிற நூல் இருக்குது. அது மாதிரி அடுத்தது ஒரு மனிதனுக்கு வாக்குஸ்தானம். இந்த வாக்குங்கிறது 2ஆம் இடம். வாக்குநாதனை நல்லோர்கள் காண கூட நோக்க வாக்குதான் அவருக்கு செல்வம் வளருமே வாக்கிலே செல்வம்னா. வாக்குநாதன் நல்லிடத்துல இருந்துட்டா அவருக்கு சொல்வாக்கு இருந்தால் செல்வாக்கு தானா தேடி வரும். அதனால வாக்காதிபதிங்கிற 2 குடையவர் நல்லிடத்தில் இருப்பது ஒரு தனி சிறப்பு. அது வாக்கிலேயே இருந்தாலும் அந்த வாக்காதிபதியை சுபக்கிரகங்கள் பார்ப்பதும் நல்ல சாரம் பெறுவதும் அது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அதுக்கடுத்து 3ஆம் இடங்கிறது நாமெல்லாம் போகம் தைரியம் வீரியம் அனைத்தும் பேசுகிறோம். அந்த 3ஆம் இடம்ங்கிறது தொழிலை பற்றியும் பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்கு சில நூல் ஆதாரத்தோடு இருக்குது. அந்த 3ஆம் அதிபதிங்கிறது காலப்புருஷ லக்கணத்துக்கு 3ஆம் இடம் புதன்மனை வித்யாகாரகனுடைய வீடு மிதுனம். 3ஆம் அதிபதிங்கிற புதனை மாந்தி பார்த்தால் இளைய சகோதரம் இல்லை. 6ஆம் அதிபதி 3ஆம் இடத்துக்கு வந்தாலும் அடுத்த சகோதரம் பிறப்பதில்லை, பிறந்தால் அது இருப்பதில்லை. அதே மாதிரி 4ஆம் இடம், 4ஆம் இடம்ங்கிறது 6ஆம் அதிபதி 3ஆம் இடத்துக்கு வந்து அடுத்த சகோதரம் பிறக்காது, பிறந்தாலும் இருக்காது. 3ஆம் அதிபதி புதனோட மாந்தி சம்பந்தப்பட்டாலும் இளைய சகோதரி இல்லை. 4ஆம் இடம் அப்படிங்கிறது தாய், உயிருள்ள காரகத்தில் தாய். அதாவது 4 சந்திரன் சுக்கரன் திக்பலம், லக்கணத்தில் புதன் குரு திக்பலம், 7 சனி திக்பலம், 10 சூரியன் செவ்வாய் திக்பலம். அதாவது 4ஆம் அதிபதி உயிருள்ள காரகத்தில் தாய். அந்த 4 வந்து சென்னல் வயல் பூமி, சிறந்த கட்டடம், மண் மனை அனைத்தும் சொல்லக்கூடிய இடம். சிறந்த சொகுசான பங்களா, சொகுசான காரு, இதையெல்லாம் சொல்லக்கூடிய இடம் 4ஆம் இடம். அந்த 4ஆம் அதிபதி சந்திரன் சுக்கிரன் திக்பலம் பெற்றாலோ 4 நல்ல நிலையில் இருந்தாலோ அவருடைய வீடு மனை சென்னல் வயல் பூமி சிறந்த கட்டடம் சொகுசான பங்களா இதெல்லாம் நல்ல முறையில் அமையும். அதே மாதிரி கோளொன்று சரமாய் 4 கொற்றவனை எக சக்கரவர்த்தியாய் வாழ்வான்ங்கிறான். இப்போ துலாலக்கணம் 4 சுக்கரன் திக்பலம் அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்குது. நான் அனுபவ ரீதியில் கண்ட உண்மைகளை சொல்கிறேன். 5ஆம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம், புத்திரஸ்தானம், ஞானோதயம், அறிவு, தூய்மையான எண்ணம், புத்தி சாதுரியம், வித்தை, கல்வியில் திறமை, சத்காலேஜம், சச்சங்கம், மகான்களின் நட்பு, யோகாபீசம், பதவி உயர்வு, அந்தஸ்து எல்லாமே 5ஆம் இடம். அவருக்கு பூர்வ புண்ணியஸ்தானம் வந்து அப்பா அவர் செஞ்ச பூர்வ புண்ணிய பலனப்பா அவர் நல்லா இருக்கார்.
பூர்வ புண்ணியம் நல்லா இருந்தால் தான் இப்படிப்பட்ட ஒரு சுபகாரியங்கள்லாம் எடுத்து கட்டி செய்ய முடியும். மணிகண்டராஜ் ஐயா மாதிரி. அதாவது 5ஆம் இடம் அப்படிங்கிறது பூர்வ புண்ணியஸ்தானம்னு சொன்னோம். அந்த 5ஆம் இடத்துக்கு ஜனனி சன்ம சவிக்கணாம் வர்த்தனி குல சம்பதாம் பதவி பூர்வ புண்ணியனாம் லிக்தே ஜென்ம பத்திரிகா. போன ஜென்மத்தில் என்னென்ன பாபுண்ணியங்கள் செய்தாயோ அதை இந்த ஜென்மத்தில் நீ தித்துப்படி பண்ண பிறந்திருக்காயின்னு அர்த்தம். 5ஆம் இடம் வலுவாக இருந்தால் 7.5 சனி, அஷ்டம சனி, சில அஷ்டாத்தம சனி, கண்டக சனி இதெல்லாம் வேலை செய்யாதங்க. காரணம் என்னன்னா பூர்வ புண்ணியம் நல்லா இருந்தனா 1, 5, 9 குடையர்கள் கெடாமல் இருந்தால் அந்த ஜாதகன் எல்லா வகையிலையும் மேன்மை அடைந்த ஜாதகம். அதே மாதிரி மேசம், சிம்மம், தனுசு இந்த 3 கிரகங்கள் தான் உலகத்தை ஆளும் கிரகங்கள். சூரியன், செவ்வாய், குரு இந்த 3 கிரகங்கள் தான் 3 கூட்டு கிரகங்களாக சேர்ந்து 9 கிரகங்களாக பரிமளிக்கின்றன. அதனால உலகத்தை ஆளும் கிரகமே இந்த சூரியன், செவ்வாய், குரு. அதனால அந்த 5ஆம் இடம்ங்கிறது அவ்வளோ ஒரு சிறப்பு. அதாவது ஒரு மனிதனுடைய முதல் குழந்தை அப்படின்னு பார்க்கறது 5ஆம் இடம் சூரியன். எந்த லக்கணத்தில் வேணாலும் பிறந்திருக்கட்டும், எந்த ராசியில் வேணாலும் பிறந்திருக்கட்டும், காலப்புருஷ லக்கணத்துக்கு 5ஆம் இடம் சூரியன். அந்த சூரியன் அடுத்த குழந்தை துலாம், சுக்கிரன் அடுத்த குழந்தை தனுசு, அது 3வது குழந்தை, அதுக்கு அடுத்தது கும்பம், 4வது குழந்தை, 5வது குழந்தை அது மேசம். இப்படியெல்லாம் பார்க்கின்ற பொழுது ஆண் வாரிசுக்கு அதிபதி சனி, ஆயுளுக்கு அதிபதி சனி, தொழிலுக்கு அதிபதி சனி, இரும்புக்கு அதிபதி சனி அப்படின்னு சொன்னாலும் சாஸ்திர ரீதியில் ஆயுள் காரகன் சனி, அதே மாதிரி ஆண் வாரிசுக்கு அதிபதி சனி, தொழிலுக்கு அதிபதி சனி அப்படிங்கிறது காலப்புருஷ லக்கணத்துக்கு 10ஆம் இடம் மகரம். அந்த 10ஆம் அதிபதி சனியா வர்றதுனால அந்த 10க்குடைய சனியோடு செவ்வாய் சம்பந்தப்பட்டால் என்ன சொல்றான், 10இல் சனி சேனிக்க பராக்கிரம் உத்தியோகத்தை சுத்தமாக செய்து கொண்டு சுகஜீவியாய் வாழ்ந்து நித்தியானந்தமாய் நலந்தனில் மனைவி மக்கள் மைந்தரோடு சிறப்பாக வாழ்வார். 10க்குடையவன செவ்வாய் சம்பந்தப்பட்ட அந்த ஜாதகன் படைக்கு தளபதி. முப்படை இருக்குது, கப்பல் படை, விமானப்படை, இராணுவம், போலீஸு, ஐஏஎஸ், ஐபிஎஸ் இன்டர்நேஷனல் லெவலில் இருக்கிறதுல இந்த ஜோதிடத்துறையில் கூட முதன்மையான தலைவராக நிறுவனராக இருக்கிறதுக்கு அந்த 10க்குடையவனோட செவ்வாய் சம்பந்தப்படணும். செவ்வாய் தான் எல்லா கிரகத்துக்கும் படைக்கே தளபதி அவர் தான். அதாவது ஒரு ஜாதகத்தில் 10க்குடையவன் அப்படிங்கிறது சனி காலப்புருஷ லக்கணத்துக்கு, ராசிக்கு 10க்குடையவன், லக்கணத்துக்கு 10க்குடையவன், காலப்புருஷனுக்கு 10க்குடையவனோட செவ்வாய் சம்பந்தப்பட்டதுன்னா அந்த ஜாதகர் எல்லா சிறப்போடு தான் வாழ்வாருங்கிறது கருத்து. அதுவும் செவ்வாயினுடைய நட்சத்திரமான மிருகசீரிடம், சித்திரை, அவிட்டம் இந்த மாதிரி நட்சத்திரங்களில் செவ்வாய் இருந்தால் அந்த ஜாதகன் தன்னை காப்பாற்றி, தன் தாய் தந்தைகளை காப்பாற்றி, தன் தாய் வழி, தந்தை வழி, அவன் கல்யாணம் முடிச்சுக்கிற மனைவி வழி, அவங்க வயரா சமுதாயத்துக்கு எடுத்துக்காட்டா சிறப்பாக செல்வாக்க பழைக்கிறாங்கிறது என்னுடைய அனுபூர்வமான கருத்துக்கள். இது ஆணித்தரமாக சொல்கிறேன். இங்கே கூடியிருக்கின்ற அனைத்து ஜோட மாமேதைகளுக்கும் யாருடைய ஜாதகத்தில் செவ்வாய் சுயசாரத்தில் இருந்தால் அந்த ஜாதகன் முதன்மையான நிலையில் தான் இருப்பான்கிறதை சொல்லியிருக்கிறேன். அதே மாதிரி சூரியனுக்கு பின்னால் ஒரு ஜாதகத்தில் செவ்வாயும் குருவும் இருந்தால், சூரியனுக்கு பின்னால் பானவிற்கு 12இல் பார்மகனும் மந்திரியும் தானருக்கில் மண்ணும் விண்ணும் புகழ மானேகேல் நாவலர்கள் போற்ற நாடும் பிரசண்டவத்தை மேவுமென சேர விளம்பு. அப்போ 12ஆம் இடத்துல சூரியனுக்கு 12ஆம் இடத்துல குருவன் செவ்வாய் இருந்தால் அவர்கிட்ட வித்த விளையாடும், அவருடைய எதிர்காலம் சூப்பராக இருக்கும். அவர்கிட்ட தேவர்கள்லாம் போற்ற அளவுக்கு வித்த இருக்கும். அதே மாதிரி சூரியனுக்கு பின்னால் சனி இருந்தால் 80 ஆண்டுகள் ஆயுள். அது புலிப்பாணி மகானில் பாடலில் இருக்கு. சூரியனுக்கு 5, 9இல் மதி இருந்தால் அந்த ஜாதகனுக்கு 78 வருஷம் ஆயுள். சூரியனுக்கு பின்னால குருவும் சுக்கிரனும் இருந்தால் அது 88 வருஷம் அந்த ஜாதகனுக்கு ஆயுள். தேகஸ்புடம், பிராணஸ்புடம், மிருத்தியஸ்புடம் இதெல்லாம் வச்சு ஆயுர்தாயம் நிர்ணயம் பண்ணுறது. சூரியஸ்புடம், சந்திரஸ்புடம், லக்கணஸ்புடத்தை எல்லாம் கணக்கு போட்டு எடுக்கிறத விட ரொம்ப ஈஸியாக பலன் சொல்கிறதுக்கு இதெல்லாம் பொருந்தும்னு சொல்கிறேன்.
நீளனும் உச்சமாக நிலவதும் ஆட்சியாக எம்பெரும் யோகங்கண்டீர் இவனுக்கோ வயது 100. அதாவது நீளன்னா சனி, நிலவுனா சந்திரன். அந்த நிலவுங்கிற சந்திரன் ஆட்சி பெற்று நீளன்கிற சனி உச்சமான அந்த ஜாதகருக்கு 100 வயது வாழ்வார். அது மட்டும் இல்லை, ஒரு ஜாதகத்தில் நாம் சொல்லக்கூடிய கருத்துக்களில் குருவோ சுக்கிரனோ லக்கணத்துக்கு அஷ்டமாதிபதியாக வந்தால், நான் சொல்வதை கவனமாக கேளுங்கள், உங்களுக்கெல்லாம் பலன் சொல்வதற்கு சரியாக இருக்கும்னு சொல்லி அதை சொல்கிறேன். அதாவது மீன லக்கணத்துக்கு சுக்கிரன் அட்டமாதிபதி, துலா லக்கணத்துக்கு சுக்கிரன் அட்டமாதிபதி, சிம்ம லக்கணத்துக்கு குரு அட்டமாதிபதி, அதே ரிஷப லக்கணத்துக்கு குரு அட்டமாதிபதி. 12 லக்கணங்களில் இந்த 4 லக்கணக்காரர்களுக்கு குருவும் சுக்கிரனும் அட்டமாதிபதியாக வருவார்கள். அட்டம லக்கணத்தான் ஆயினும் வியாழன் வெள்ளி திட்டமாய் கேந்திரத்தில் இருந்திட அவர்க்கு 100 சட்டன வயது உண்டாம், மிகுதனம் வித்தை உண்டாம், பொட்டன அரசனாவான் பூமியோர் அறியத்தானே. அப்போ இந்த 4 லக்கணங்களுக்கு குருவோ சுக்கிரனோ அட்டமாதிபதியாக 1 4 10 கேந்திரத்தில் இருந்தால் அவர்களுக்கு வயது 100. அது மட்டும் இல்லை, ஜாதக ரீதியில் நாங்கள் பலன் சொல்லும்போது இந்த மண்ணு மனை பூமி இதுக்கெல்லாம் அதிபதி யாருன்னா செவ்வாயினுடைய நட்சத்திரம் 3, சந்திரனுடைய நட்சத்திரம் 3, சுக்கிரனுடைய நட்சத்திரம் 3. பரணிபுரம் போராடம், மிருகசீரிஷம் சித்திரை அவிட்டம், ரோகிணி அஸ்தம் திருவோணம், இந்த 9 நட்சத்திரங்களில் யாருக்கெல்லாம் லக்கணத்துக்கு 4ஆம் அதிபதி, சந்திரனுக்கு 4ஆம் அதிபதி, காலப்புருஷனுக்கு 4ஆம் அதிபதி இவங்கெல்லாம் வருகிறார்களோ அவங்களுக்கு சொந்த வீடு மண்ணு மனை பூமி கட்டடம் இருக்கும். அது பரணிபுரம் போராட்டத்தில் 4 குடை சம்பந்தப்பட்டால் அவங்களுடைய வீடு மாளிகை போன்று 2 அடுக்கு 3 அடுக்கு 4 அடுக்கு 5 அடுக்கு கூட இருக்கும். அதெல்லாம் அமைப்பில் அவங்களுக்கு இயற்கையாக இறைவன் தரக்கூடிய வரப்பிரசாதம். அது ஜாதக ரீதியில் இது உண்மையான கருத்து. நல்ல பூமி வீடு மனை இதெல்லாம் மனிதனுக்கு அமையிறது கொடுக்குற கிரகம் செவ்வாய் சந்திரன் சுக்கிரன். அதில் அந்த அமைப்பில் இதெல்லாம் அணு ரீதியில் கண்ட உண்மைகள். அது மட்டும் இல்லை, ஒரு ஜாதகத்தை கையில் வாங்குகிறோம், இவருக்கு நேர்மூத்த வாரிசு இருக்குதா அப்படின்னு கேட்டால் எதை வச்சு சொல்லுவோம் அப்படின்னா ஈஸியாக சொல்லலாம். காரணமாய் 11 குடையோர்தானும் கருத்தான பலங்குறைந்து நீச்சமானால் பூரணமாய் ரவியோரவன் ஏறி நின்றால் இவனுக்கு நேர்மூத்தோன் இல்லை, அப்படி இருந்துட்டால் அவன் குடும்பம் விளங்காதப்பா, இவன் புத்திரன் அவனுக்கு கொள்ளி வைப்பான்னு சொல்லி பாடல் வரும். 11ஆம் அதிபதி நீச்சமாகி சூரியன் சம்பந்தப்பட்டால் நேர்மூத்த வாரிசு இல்லை. சனியுடன் மாந்தி சேர்ந்தால் நேர்மூத்த வாரிசு இல்லை. சனியுடன் மாந்தி சேர்ந்தால் ஜாதனுடைய அப்பாவோட பிறந்த பெரியப்பா இல்லை. புதனையும் சனியும் மாந்தி பார்த்தால் அண்ணனும் இல்லை தம்பியும் இல்லை, ஜாதகர் ஒருவரே தான். அதே மாதிரி சந்திரனையும் குருவையும் மாந்தி பார்த்தால் அப்பா இல்லை. குரு சந்திரனை மாந்தி ராசி அம்சம், அம்சத்திலையும் பார்வைகளை நீங்கள் துல்லியமாக எடுக்க வேண்டும். ராசி கட்டத்தில் எப்படி பார்க்கின்றீர்களோ அதே மாதிரி அம்ச கட்டத்தில் துல்லியமாக பார்க்க வேணும். 3ஆம் பார்வை 7ஆம் பார்வை 10ஆம் பார்வை சனிக்கு எப்படி இருக்குதோ அதனுடைய மகனான மாந்திக்கு உண்டு. சூரியனுடைய மகன் சனி, சனியினுடைய மகன் மாந்தி. அதாவது சந்திரனையும் குருவையும் மாந்தி பார்த்தால் அப்பா இல்லைங்கிறதுக்கு ஒரு விளக்கம். காலப்புருஷ லக்கணத்துக்கு 9ஆம் இடம் தனுசு, மேசத்துக்கு 9ஆம் இடம் தனுசு, தனுசுனா அப்பா குரு. தனுசுக்கு 8ஆம் இடம் கடகம், அதுதான் அப்பனுக்கு ஆயில். அதனால தான் சந்திரனையும் குருவையும் மாந்தி பார்த்தால் அப்பா இல்லை. அதை மீறி அப்பா இருந்திருந்தார்னா பூசம் அனுசம் உத்திரட்டாதியில் கிரகம் இருக்க வேண்டும், இல்லைன்னா புனர்பூசம் விசாகம் பூரட்டாதியில் கிரகம் இருக்க வேண்டும். அந்த கிரகங்கள் சந்திரனோ குருவையோ பார்க்கணும், இல்லை அந்த கிரகங்கள் அந்த சாரம் சந்திரனோ குருவோ பெற்றுக்கணும். அப்போ தான் அப்பா தப்பிப்பார். சந்திரனையும் சனியையும் மாந்தி பார்த்தால் அம்மா இல்லை. அப்புறம் குருவோட மாந்தி சேர்ந்தால் அப்பா பேரில் சொத்து இல்லை. தங்க நகை தோடு மூக்தி திருவாணி மோதிரம் ஜெயினி ஏதாவது காணாத போயிருக்கணும், அல்லது விற்றுருக்கணும், இல்லை பேங்கில் கொண்டு நகையை அடமானம் வச்சுருக்கணும். சொல்லி இது வரைக்கும் யாரும் மறுக்கலை. ஜோட சாஸ்திரத்தில் என்ன விஷயங்களை சொல்கிறோமோ ராமபானம் மாதிரி அம்பு போய் அப்படியே கரெக்டாக புள்ளி உரமாக சொல்கிறது கரெக்டாக இருக்கும், துளி மாறாது. அதே மாதிரி ஜாதக ரீதியில் செவ்வாயுடன் மாந்தி சேர்ந்தால், செவ்வாயும் சனியும் மாந்தி பார்த்தால் அந்த ஜாதகன் சொந்த தொழில் செய்யக்கூடாது.
சொந்த தொழில் செய்தால் கடங்காரன் ஆயிடுவான். கோடி கணக்கில் போட்டாலும் லாஸ் ஆயிரும். சனியும் செவ்வாயும் மாந்தி பார்த்தார். அப்போ இந்த மாந்திங்கிற கிரகம் செவ்வாயினுடைய சாரமோ குரு சாரமோ சனியினுடைய சாரமோ பூச அனுசம் உத்திரட்டாதியிலேயோ புனர்பூசம் விசாகம் பூரட்டாதியிலேயோ அல்லது மிருகசஞ்சித்திர அவிட்டத்திலே இருந்தால் சில விதிவிலக்கு உண்டு. இது அணுரீதியில் நான் கண்ட உண்மைகள். ஒரு மனிதனுக்கு 12ஆம் இடத்துல சூரியன் சனி ராகு செவ்வாய் சம்பந்தப்பட்டால் எவ்வளவு பெரிய கோடீஸ்வரன் சரி லாஸ் ஆகி கடைசியில் ரொம்ப தாழ்மையான நிலைக்கு வந்துடுறாங்க. இது அணுரீதியில் கண்ட உண்மைகள். சரி, ஒரு மனிதன் பணக்காரனா பிழைப்பான் அப்படிங்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, ஆருடன் 7ஆம் ஆதி அருடன் லக்கணாதி பேருடன் கூடினாலும் பெருமையாய் கண்ணுற்றாலும் வீருடன் மிக்க செல்வம் மேன்மையாம் பாக்கியங்கள் சேறு செய்திருந்து வாழ்வான் ஜகத்திற்கு மன்னவனாம். பணக்காரன் சொல்லுது. 6ஆம் அதிபதி 7ஆம் அதிபதி லக்கணாதிபதி சம்பந்தப்பட்டால் அந்த ஜாதகன் பணக்காரன். அதாவது இது ஜாதக நூலில் இருக்கிற முக்கியமான நல்ல கருத்துகள். எனக்கு பேச வாய்ப்பளித்தால் 3 மணி நேரம் வேணாலும் நான் பேசுவேன். அத்தனை விஷயங்களை எனக்கு வயது 64 தாய் சங்கத்தினுடைய தலைவருங்கிற முறையில் சொல்கிறேன். அதாவது 20 ஆண்டு காலத்திலிருந்து வயசு 20லிருந்து 44 வருஷம் இந்த ஜோடத்துறையில் இருக்கிறேன். 44 வருஷ அனுபவத்தை உங்ககிட்ட சொல்கிறேன். அது மட்டும் இல்லை, ஒரு ஜாதகத்தில் ஆண் வாரிசு இருக்குதா இல்லையா அப்படின்னு எதை வச்சு சொல்கிறது அப்படின்னா, இந்த பூசம் அனுசம் உத்திரட்டாதியில் கிரகம் இருந்தால் அவங்களுக்கு ஆண் வாரிசு உண்டு. இது அணுவ ரீதியில் கண்ட உண்மைகள். அடுத்தது என்ன சவுண்டு வருது? அதாவது ஜாதக ரீதியில் ஒரு ஜாதகத்தை கையில் எடுத்தோன்னே ராகு அப்படிங்கிறது போகக்காரகன் அர்த்தம். குரு மோகத்துக்கு அதிபதி, சுக்கிரன் காமத்துக்கு அதிபதி. அந்த குரு மோகத்துக்கு அதிபதி, சுக்கிரன் காமத்துக்கு அதிபதி, ராகு போகத்துக்கு அதிபதி. யாருக்கெல்லாம் ஜாதகத்தில் எந்த திசை புத்தி வேணாலும் நடக்கலாம். 9 திசை 120 வருஷம், 9 புத்தி ஒரு திசையில் 9 புத்தி 81 புத்தி, அதில் ஒரு புத்தியில் 9 அந்தரங்கள். அதில் திசை புத்தி அந்தரம். அதில் ராகு புத்தியோ ராகு திசையோ ராகு புத்தியோ ராகு அந்தரமோ 9லையும் அது மாறி மாறி வந்துக்கிட்டு தான் இருக்கும். ராகு அந்தரம். அதில் அந்த கணவன் மனைவிங்கிற ஜாதகத்துக்கு ராகு புத்தி நடக்கின்ற ராகுனுடைய அந்தரம் நடந்தாலும் சரி புத்தி நடந்தாலும் சரி அதில் கரு உருவாகுங்கிறது, குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கு ராகு அப்படிங்கிறது உண்மை. இது எத்தனையோ கணிதங்களை போட்டு சொல்கிறத விட ஈஸியாக சொல்கிறதுக்கு இது ஒரு மெத்தேடு. அது மட்டும் இல்லை, மதுரையிலிருந்து திருப்பரங்குன்றத்திலிருந்து வருகின்ற ஐயா டாக்டர் பொன்னையா அவர்களுக்கு எங்களுடைய தர்மசாஸ்திர சோட வித்யாலயா அறக்கட்டளையின் சார்பாக அவரை வருக 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 என வரவேற்கிறோம். மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். கண்டிப்பாக வர வேண்டும். வாங்க, அப்படியே உங்களுடைய கரகோஷங்களோட ஐயா வரவழைங்க. ஜாதகத்தில் பொருத்தம் பார்க்கின்ற பொழுது பொருத்தத்தில் 10 பொருத்தம் சொல்கிறோம். தினப்பொருத்தம், கணப்பொருத்தம், மகேந்திர பொருத்தம், இஸ்திரி தீர்க்க பொருத்தம், ராசி பொருத்தம், ராசி அதிபதி பொருத்தம், வசிய பொருத்தம், வேதை பொருத்தம், ரஜ்ஜு பொருத்தம், நாடி பொருத்தம். நாடிங்கிறது அந்த ஐயர் பஞ்சாங்கத்தில் வாக்கிய பஞ்சாங்கத்தில் மட்டும் நாடி கொடுத்துருப்பாங்க. நாடிங்கிறது 9 நட்சத்திர சமான நாடி, 9 நட்சத்திர பார்ச்சுவ நாடி, 9 நட்சத்திர மத்திய நாடி. 2 பேருக்கு மத்திய நாடியாக வரப்படாது, 2 பேருக்கு பார்ச்சுவ நாடியாக வரப்படாது. 2 பேருக்கு சமான நாடி வந்தால் தம்பதிகள் சவியும், தனித்தனி நாடி வந்தால் தோஷம் இல்லைன்னு அந்த நாடி பொருத்தில் விளக்கம் கொடுக்குறாங்க. நட்சத்திர பொருத்துங்கிறது ஐயா நீங்கள் சொல்லிடுங்க, நான் எப்போ முடிக்கிறேன், டக்குன்னு நான் முடிச்சுக்கிறேன். ரைட்டு, சந்தோஷங்க. அதனால் அந்த நாடி பொருத்தங்களில் அதை நாம் எப்படி மாங்கல்ய பொருத்தம் பார்க்குறோமோ அது மாதிரி நாடி பொருத்தங்களை பார்க்குறாங்க.
இந்த 10 பொருத்தம் அப்படிங்கிறது பொது கருத்து 10% தான். கிரக வாரியா பார்த்து பலன் சொல்றது இருக்குதே, அதுதான் மிக 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 முக்கியம். ஒரு ஜாதகத்தில் 7ல் சூரியன் செவ்வாய் சனி ராகு இதெல்லாம் இருந்துன்னு படவரவு சனி செவ்வாய் வையோன் 7ல் வந்ததொரு தாரமெல்லாம் வையகத்தில் மாண்டிடல் ஓடி போயிடும் அப்படிம்பாங்க. அப்போ 7ல் சூரியன் செவ்வாய் சனி ராகெல்லாம் இருக்கிறது அந்த ஜாதகத்துக்கு எப்படிப்பட்ட ஜாதகத்தை இணைக்கணும் அப்படிங்கிறது சிந்திச்சு செயல்படணும். 6ல் 8ல் நின்று திசாபுத்தி நடத்துதுன்னா அதில் கல்யாணம் பண்ணுற போது 6ல் ராகு 8ல் சனி இருந்து திருமணம் பண்ணுறதும் அந்த திசாபுத்தி நடக்கிற போது பொருத்தம் பார்த்து கல்யாணத்துக்கு தேதி குறித்து தரக்கூடாது. 12ல் 8ல் நின்று திசாபுத்தி நடத்துகிற போது அது கல்யாணத்துக்கு பொருத்தம் பார்க்குற போது அதுக்கு திருமணத்துக்கு தேதி குறித்து அந்த டேட்லாம் முடிஞ்சு தான் செய்யணும். இப்படியெல்லாம் சோழ சாஸ்திரத்தில் ஏகப்பட்ட நுணுக்கங்கள் இருக்கின்றது. இதுவரை எனக்கு பேச வாய்ப்பளித்த தர்மசாஸ்திரா சோழ வித்யாலயா 5ஆம் ஆண்டு 5 நாள் ஜோட குடும்ப விழா பட்டமளிப்பு விழா அண்ணன் டாக்டர் மணிகண்டராஜ் அவர்களுக்கு வாழ்த்துக்களை கூறி, இதுவரை பொறுமையாக நான் பேசிய கருத்துக்கள் எல்லாம் கேட்ட இந்த திருப்பாதங்களுக்கு ஜோடத்தினுடைய அனைத்து உள்ளங்களுக்கும் அவருடைய திருப்பாதங்கள் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். என் பெயர் PK சந்திரசேகரன். இருக்கிறது பள்ளிப்பாளையம். தாய் சங்கத்தினுடைய தலைவர். அதாவது ஜாதக ரீதியில் என்னுடைய பிறந்த டேட் 14/8/62. என்னுடைய செல் நம்பர் 9750122266 638217288884. வாழ்த்துக்கள், வணங்குகிறேன். மிகவும் அற்புதமாக ஒரு ஜாதகத்தில் எடுத்தால் எந்தெந்த மாதிரியான பலன்களை சொல்வதற்கு ஏதுவாக இருக்கும் என்பதை தனக்கே உரிய பாணியில் ஐயா அவர்கள் மிகவும் சிறப்பாக சொல்லியிருக்கிறார். ஐயா அவர்களுக்கு இந்த ஜோதிடத்துறை புதிதல்ல. கிட்டத்தட்ட 35 ஆண்டுகளுக்கு மேலே இந்த ஃபீல்டில் ஐயா அவர்கள் மிகவும் சிறப்பாக பள்ளியபாளையத்தில் நாங்கள் பிறந்த ஊரில் ஐயா அவர்கள் சிறப்பான ஒரு ஜோதிட பணியை செஞ்சிட்ருக்கார். தர்மசாஸ்திராவில் ஒவ்வொரு ஆண்டும் வாழ்நாள் சாதனையாளர் விருது அப்படின்ற விருதுகள் நம்ம தொடர்ந்து வழங்கி வந்துட்டுருக்கிறோம். அந்த விருது பார்த்திங்கன்னா ஜோதிடத்துறையில் குறைந்தபட்சம் 25 ஆண்டுகளுக்கு மேலுள்ள அனைவருக்கும் ஒவ்வொரு ஆண்டும் தேர்வு செய்து நம்ம கொடுத்துட்ருக்குறோம். இதில் பார்த்திங்கன்னா இந்த ஆண்டு முதலாவதாக இந்த விருதை பெறுவதற்காக நமது PK சந்திரசேகரன் ஐயா அவர்கள் வந்திருக்காங்க. இதோ ஐயாவிற்கான காணொளி. கடல் போன்ற ஜோதிடத்துறையில் வெண்முத்துச்சரமாய் நீங்கள் எளிய முறையில் அனைவருக்கும் புரியும்படியாக தெளிவாய் கூறும் திறமை பாராட்டுக்குரியது. புகழ் மாலை சூடக்கூடியது பெருமையான செயல் என்றால் மிகையாகாது. ஜாதகத்தை பார்த்தவுடன் துல்லியமாக பலன் கூறுவது பற்றி நீங்கள் தந்த சூட்சுமங்கள் வளரும் ஜோதிடர்களுக்கு அமிர்த கலசமே. கையில் கிடைத்தது போல் தவமில்லாத வரமாய் அமைந்தது. 40 வருடத்திற்கும் மேலான அனுபவம் கொண்ட ஆதவனே, நீங்கள் கூறும் ஜோதிட கதம்பம் எனும் ஜோதிட கருத்துக்கள் யாவும் எங்களுக்கு தாய் பழக்கும் நடைபயிற்சி போன்று எங்களின் கைப்பிடித்து வளர்ச்சி பாதையில் அழைத்து செல்வது போல் உள்ளது ஐயா. ஜோதிடத்துறையில் சாதனை படித்துக் கொண்டிருக்கும் உயர் திரு சந்திரசேகர ஐயா அவர்களுக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்கி பெருமைப்படுத்துவதில் பெருமிதம் கொள்கிறது தர்மசாஸ்தா ஜோதிட வித்யாலயா. இந்த வாழ்நாள் சாதனையாளர் விருதை பெறக்கூடிய நமது சந்திரசேகரன் ஐயா அவர்களுக்கு எங்களது அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய குருநாதரும் அதே போல ஜோதிட உலகின் 40 ஆண்டு காலமாக முடிசூலாமலாக வந்திருக்கக்கூடிய நமது பொன்னியா சுவாமி ஐயா அவர்களும் சேர்ந்து அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு கௌரவத்தை வழங்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அருகில் நமது வாஸ்து ஈஸ்வரன் ஐயா அவர்கள், நந்தா துரைசாமி அவர்கள், ஆரம்பர ஹரி அவர்கள் இணைந்து இந்த விருதினை அவர்களுக்கு வழங்குமாறும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம்.
வணக்கம்.